Hi friends, வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு வனஜா வியூ சேனல். என்னங்க கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. மார்னிங்கே கொஞ்சம் துருள் வர மாதிரி இருந்தது, அப்புறம் வர மாதிரி இருந்தது. எப்படியோ பசங்களெல்லாம் வந்து மார்னிங் அவங்களுக்கு வேண்டிய லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே அனுப்பிச்சாச்சு. ஸோ டைம் பீயிங்கில் நம்ம என்ன சாப்பிட்லான்னு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஞாபகம் இருந்தது. பிகாஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்ல, அது டைமில் தான் எனக்கு இந்த டிஷ்ஷை வந்து உங்ககிட்டையும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சரி, என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாமா? நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான ஹெல்த்தி டிஷ் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட் பிரெட் இருக்கு இல்லையா, வீட் பிரெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை நீங்கள் ஸ்லைஸ் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. நம்ம இதை வந்து இதை டோஸ்ட் பண்ணி தான் நம்ம சாப்பிட போகலாம், லைக் சாண்ட்விச் மாதிரி தான். ஸோ இதுக்கு நம்ம வந்து உள்ள ஸ்டஃப்பை வந்து என்னென்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து ஆக்சுவலாக பொட்டுக்கடலை சொல்லுவாங்க, உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஒரு கப் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுட்ரு, அப்புறம் மஞ்சள்தூள், கொஞ்சம் வந்து சீரகப் பொடி, கொஞ்சம் வந்து பெப்பர், கொஞ்சம் கொத்தமல்லி, இவ்வளோதான் இதுக்கு. ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, உடச்ச கடலையை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருங்க. இதுக்கு தேவையான உப்பு வேண்டியது நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போது ஆனியன், இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி பண்ணிக்கோங்க. அந்த திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி ஸ்டஃப் பண்ணி காட்டுறேன். 2 வீட் ப்ரெட்டை வந்து நான் தவாவில் வைக்கிறேன். இப்போது நம்ம கலக்கி வச்சுருந்த இந்த ஸ்டஃப்பை நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. வேணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் ஆட் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா வந்து கீ வந்து குட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ப்ரெட்டு கொஞ்சம் நல்லா டோஸ்ட் பண்ணிவிடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போது கட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான அழகாக நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்.
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். See you. Bye.